வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். இது என்ன ரயில் தண்டவாளம்? ஒரு ரயில் போகிறதுக்கு 2 தண்டவாளம் வேணும். தலசேரி வந்திருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கை பயணங்கிறது நல்லபடியாக போக ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும். முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். இப்போ பாருங்கள், இந்த மண்டபத்தில் கோகுல் அண்ட் கரிஷ்மா கல்யாணத்துக்கு நம்ம வந்திருக்கோம். என்ன ஒரு அற்புதமான இடம் பாருங்கள். பிரமாதமான மண்டபம், அருமையான லொக்கேஷன். இந்த ஊர் பேர் தெரியுமா? பினராய். பினராயின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பினராய் விஜயன், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, இல்லையா? இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நாம் அந்த கல்யாணம் எப்படி நடக்குது என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு நண்பரின் மகனுக்கு கல்யாணம். பாருங்கள், மக்கள்லாம் என்ன ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு நல்ல விசேஷம் அப்படிங்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக அருமையாக வண்ண வண்ண ஆடைகளில் பலவிதமான உற்சாகமான மனநிலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஆஹா, அதுதான் திருமணத்தின் மகத்துவம். திருமணம் என்ற இடத்திலே நாம் பலர் ஒன்றாக இணைகிறோம். நீண்ட காலம் கழித்து பார்க்க வேண்டியவர்கள், பார்க்க இயலாதவர்களை அங்கு பார்க்க முடிகிறது. அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. நாங்களும் 50 ஆண்டுகளுக்கு முன் பார்த்தவர்களை இந்த கல்யாணத்தில் பார்த்து பரவசம் அடைந்தோம். ஆஹா, நான் வந்து எத்தனை நேரம் ஆச்சுன்னு கூப்பிட்டு எடுக்கல. எவ்வளோ நேரம் ஆச்சு? அந்த மண்டபத்தின் வெளியில் பாருங்கள், மக்கள் வந்த வண்ணமாக உள்ளனர். அடையாளம் தெரியலையே. ரமேஷ் எப்படி இருக்காரு? ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலின் திருவிழாவை விட அதிகமான மக்கள் கூடியுள்ளார்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். அவரவர்கள் ஆங்காங்கே பார்த்தவுடன் அவரவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அத்துணை நட்பு, அன்பு, பாசம் எல்லாம் இருக்கிறது. இதோ மாப்பிள்ளை வந்துவிட்டார், காரில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரெட் கார்பெட் வரவேற்புக்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்னும் சற்று நேரம் இருப்பதால் மாப்பிள்ளை காரிலேயே அமர்ந்திருக்கிறார். விரைவிலே அவர் மண்டபத்துக்குள் வருவார். அதுவரை பாருங்கள், மக்கள் அடடடடா, என்ன ஒரு வேகம், என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு மகிழ்ச்சி. நல்ல விசேஷங்களில் கலப்பது நல்ல விஷயம்தானே, இல்லையா? அதனால்தானே இவர்கள் அனைவரும் இங்கே இன்று கூடியுள்ளார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று கூட இல்லாமல் அனைவரும் தவறாமல் வந்திருப்பது பெரிய விஷயம். நல்லா இருக்குல்ல? அதான் சொன்னாங்க, அந்த டைம் ஈஸா வந்தாங்கல்ல, அப்போ விட்டுட்டு விட்டோம். நான் சொல்ல கூடிட்டு ஒரே நாள், அதுவும் 2 நாள் இருக்கலாம்ல. முதலமைச்சர் இந்த திருமணத்திற்கு வரவில்லை என்றாலும் அவர் வருவது போலவே ஒரு பரபரப்பு அங்கே தொற்றிக்கொண்டு அனைவரும் பம்பரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தமயமாக இருக்கிறார்கள், அளவலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு இனிமையான காட்சிகளை காணும்போது நமது சோகங்கள் பறந்தோடி விடுமல்லவா? சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகம் மயம்தான். எல்லாமே இனிமையாக காணப்படுகிறது. சூப்பரான காட்சிகளாக இருக்கிறது. சுகமாகவும் இருக்கிறது, இதமாகவும் இருக்கிறது. இதோ மண்டபத்துக்குள் வந்துவிட்டோம். அந்த மண்டபத்தின் அழகை பாருங்கள், காண கண்கோடி வேண்டும். எவ்வளவு பெரிய மண்டபம்! இதோ வக்கீலின் நண்பர் பை ஃபேமிலி. ஆஹா, அவர்கள் நமக்கு விஷ் பண்ணுகிறார்கள். வக்கீல் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார். மக்கள் அருமையாக பொறுமையாக அமர்ந்திருக்கிறார்கள், வந்த வண்ணமாக இருக்கிறார்கள், ஆங்காங்கே இருக்கிறார்கள். அந்த மண்டபத்தின் அழகை பாருங்கள். பினராய் கன்வென்ஷன் சென்டர், நல்ல அருமையான மண்டபம். நீளம், அகலம் மற்றும் உயரமும் கூட. அங்கு பாருங்கள், எத்தனை இருக்கைகள், அத்தனையும் நிரந்தரமான அருமையான சோஃபா வகையைச் சேர்ந்த இருக்கைகள். இருபுறங்களிலும் பாருங்கள், ஒரு சினிமா தியேட்டர் போல விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு மனதை கொள்ளை கொள்ளுகிறது. இந்த குழந்தை ஏன் என்னை அப்படி பார்க்கிறது? ஆஹா, இதோ மாப்பிள்ளை வருகிறார் பாருங்கள். அழகாக மாப்பிள்ளையை அழைத்து வரும் அந்த அற்புதமான காட்சியை பாருங்கள்.
ஆஹா, அவரை தொடர்ந்து அவரது உறவினர்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக உற்சாகமான அருமையான ஒரு காட்சி இது. அப்படியாக இந்த நிகழ்ச்சி இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வாருங்கள், மாப்பிள்ளை அருகிலே அனைவரும் அமர்ந்து பலவிதமான சிந்தனைகள், ஆலோசனைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பு தான், திருமணம் முடியும் வரை எங்கு நோக்கினும் பரபரப்பு தான். வாருங்கள், எல்லோருமே ஆர்வத்துடன் வேகமாக. இதோ பாருங்கள், வக்கீல் அந்த பை அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார் அத்தனை கூட்டத்தின் நடுவிலும். இங்கு பாருங்கள், அந்த மண்டபத்தில் மக்கள் அருமையாக பொறுமையாக இனிமையாக வீற்றிருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். இந்த குழந்தையை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆஹா, இதோ மணப்பெண் வருகிறார்கள். அவர்களையும் அதே போன்று அழைத்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு பூந்தோட்டத்தின் கீழே நடந்து வருகிறார்கள். பூந்தோட்டத்தின் கீழ் நடந்து வருவது போல ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக அருமையான காட்சி. இது பாருங்கள், மேடையிலே அந்த விளக்கை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் சுற்றி வருகிறார்கள். இதெல்லாம் அந்த திருமணத்தின் ஒரு பகுதியான சடங்கு தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம். பூக்களிலிருந்து பூவையர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஆஹா, என்ன ஒரு அழகான காட்சி. இதை பாருங்கள், அந்த மணவரையை சுற்றி வருகிறார்கள். மணப்பெண்ணங்கை நின்று கொண்டிருக்கிறார். மீண்டும் அடுத்த சுற்று தயாராகி கொண்டிருக்கிறது. கையில் குத்து விளக்குடன் பெண்களின் அணிவகுப்பு தொடர்கிறது. மாப்பிள்ளையும் வந்து இணைந்து கொள்கிறார்கள். அனைவரும் அங்கே அந்த திருமணத்திற்கு உண்டான சடங்குகளின் தொடக்க நிகழ்ச்சிகளை தொடங்கிவிட்டார்கள். இனி ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டிருக்கும். அதன் பிறகு திருமணம் நல்ல முறையிலே நடைபெறும். அதுவரை நாம் பொறுமையாக இனிமையாக தொடர்ந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய நண்பர் சிவா அவர்களுக்கு நான் எனது நன்றியும் வணக்கத்தையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ ஆச்சாரியார் திருமணத்திற்கான பூஜையை தொடங்கிவிட்டார். இடையில் நான் அதற்கு நீங்களே சற்று நேரம் பாருங்களேன். இந்த இடத்திலிருந்து சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, கோகுல் கல்யாண வைபோகமே, கரிஷ்மா கல்யாண வைபோகமே
அப்படின்னு ஒரு மியூசிக் இருந்தது. அது காப்பிரைட் ஆக்ட் படி வருதுன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை மியூட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக நானே முழு பாட்டையும் பாடலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்களாம் பாவம் அப்படின்னு தோணுச்சு. அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ன ஆவீங்களோ பாவம் அப்படின்ட்டு சும்மா ஒரு 4 லைன் மட்டும் தொட்டு காமிச்சிருக்கேன். அதனால் இந்த இடத்துல இசையும் இல்லை, பாட்டும் இல்லை. காரணம் காப்பிரைட்டுங்கிறாங்க. என்ன பண்ணுறது, போனால் போகுது. அதுக்காக நம்ம நம்மளுடைய வைபோகத்தை விட்டுற முடியுமா? அதனால் நான் ஏதோ ஒரு கதையை பேசும்போது நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 நிமிஷம் தாண்டி போயிடுது இல்லையா? வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும். அதனால் நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. அப்படியே அந்த காட்சிகளை பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற பாணியில் நம்ம போய்க்க வேண்டியது தான். எப்படி நம்ம ஐடியா பார்த்தீங்களா? அவ்வளோதான், சிம்பிள். லைஃப் இஸ் சிம்பிள், வி மேக் இட் அஸ் காம்ப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக போய்க்க வேண்டியது தான். அதனால் இந்த திருமணம் இந்த அளவில் இனிய முறையில் நடந்துகிட்ருக்கு. மணமக்களை அந்த ஆச்சாரியார் ஆசீர்வாதம் செய்கிறார். பாருங்கள், தலையில் அட்சதை போட்டு 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அவங்க 2 பேரும் காலில் விழுந்து கும்பிட்றாங்க. இந்த ஆசீர்வாதத்துடன் திருமணம் நல்ல முறையில் இனிமையாக நடைபெற்று முடிந்தது. அனைவரது முகத்திலும் பாருங்கள் ஆனந்த தாண்டவம், திருப்தி, மகிழ்ச்சி, இன்னும் என்னென்னவோ உணர்ச்சிகள் அவர்கள் முகத்திலே தாண்டவம் ஆடுவதை நாம் காண முடியும். இங்கு பாருங்கள், வீடியோ எடுக்கிறாயா? அப்படி என்றால் இப்படி பண்ண வேண்டும் என்று வக்கீல் அவர்கள் கூறுகிறார்கள். எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். மிகவும் அழகான தருணம் இது. நிச்சயமாக இது உங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்தமான பையனுக்கு அவங்க அம்மா நாசுன்னு என்னை கொண்டு பேங்க்ல வச்சா வணங்குறது. நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துள்ளோம். காலையில் கோவையில் புறப்பட்டு மதியம் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அற்புதமான ஆனந்தமயமான காட்சிகளை கண்டது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. இதுகாரும் நீங்கள் அனைவரும் உடன் இதை கண்டுகளித்து பயணித்தமைக்கு உங்களுக்கு எனது அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்ற திருமணங்களில் கலந்து கொள்வது மனதுக்கு உற்சாகமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதே போல ஒரு உயிரோட்டமான ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் பார்த்தேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். சேகர்னு பறஞ்சா மனசிலாவும். நன்றி, வணக்கம்.